திருப்பத்தூர் புத்தக திருவிழா 2025 தொல்லியலாளர் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தொல்லியல் அகழ்வாய்வுகளும் தமிழர் நாகரீகமும் என்னும் தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். எனக்கு தலைப்பு கொடுத்ததே கீழடின்னு சொன்னால் பலருக்கு அதிர்வு ஏற்படுகிறது. நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நாம் ஒரு பெருமையாக கருதுகின்ற ஒரு செயல் ஒரு சிலருக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கும் பொழுதுதான் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. அதுதான் உலகம், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆய்வு ஒரு சமுதாயத்தை அதிர்வை ஏற்படுத்துகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த உண்மை இருக்கிற காரணத்தினால்தான் அந்த கீழடி இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்று நான் சொல்லுவேனே தவிர, அதில் ஒரு பணியாளனாகத்தான் நான் பணிபுரிந்தேன். அதில் ஒரு பணியாளனாக பணிபுரிந்து இந்த கண்டுபிடிப்பை மக்களுக்கு எடுத்து சென்றேன். அதுதான் என்னுடைய பணியே தவிர, நான் இவர்கள் புகழ்ந்து சொல்லுகின்ற மாதிரி, மேடையில் உள்ளவர்கள் புகழ்ந்து சொல்லுகின்ற மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடையாதுங்க. ஒரு தொல்லியல் ஆளன், அவ்வளோதான். தொல்லியல் ஆளன், தொல்லியல் பணியை செய்தேன். ஏனென்றால் இது மக்கள் பணி. மக்கள் வரிப்பணத்தில் செய்கின்ற பணி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறோம். நாங்கள் எல்லா அரசு ஊழியர்களும் மக்களின் வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்கின்றோம். அதை நினைத்து பார்த்தால் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய கண்டுபிடிப்புகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் பிறக்கும். அந்த செயலைத்தான் செய்துள்ளோமே தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. ஆனால் ஏன் செய்தோம் என்ற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். அதுதான் என்னுடைய கேள்வியாகத்தான் நான் எந்த கூட்டத்திலும் நான் முன்வைப்பது. கேள்வியை கேட்க ஆரம்பியுங்கள். கேள்வியை கேட்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பதில் கிடைக்கும். நாம் கேள்வியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தமிழ் இனம் 2000 ஆண்டுகளாக இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செயல். அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி இந்த மொழி நிற்கிறது என்பதுதான் இதனுடைய பெருமை. அந்த பெருமையை நாம் காக்க வேண்டும், அந்த பெருமையை நாம் இந்த உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு சின்ன ஒரு செயலை நான் ஒரு திரும்பாக இருந்து செயல்படுகிறேன் என்பதில் நான் பெருமை அடைகிறேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதிகார வர்க்கம் பார்த்தீங்கன்னா, பல அதிகார வர்க்கங்கள் செயல்படுகின்றன, ஒரு புனைவை வரலாறாக மாற்றுவதற்கு செயல்படுகின்றன. ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. என்றைக்குமே புனைவு என்பது உலகத்திற்கு வேண்டும். புனைவு இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. ஏன்னா புனைவு என்பது ஒரு அங்கம், மனிதனுடைய ஒரு அங்கம். கதை என்பது மனிதனுக்கு தேவையானது தான். கதை இருந்தால் தான் மனிதன் அவன் பொழுதுபோக்காகவும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையிலும் அவன் மனதில் ஒரு எந்த சஞ்சலம் இல்லாமல் வாழ்வதற்கு அந்த கதைகள் அவனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கும். ஆனால் அந்த கதைகளே வரலாறு என்று சொன்னால் அது தவறானது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கதைகள் என்றைக்குமே வரலாறு ஆகாது. கதைகளில் சில வரலாற்று செய்திகள் இருக்குமே தவிர கதைகள் முழுவதும் என்றைக்குமே வரலாறு ஆகாது. ஆனால் இன்று அந்த புனைவு கதைகளையே வரலாறாக மாற்றுவதற்கான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஏனென்றால் புனைவுகளாகத்தான் பார்க்க வேண்டும். புனைவுகளை புனைவுகளாக பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம சு. வெங்கடேசன் அவர்கள் வேள்பாரி எழுதியிருப்பார். அவரே சொல்வார், அது புனைவு தான், ஒரு கதை தான். அது வரலாற்றை சார்ந்த, வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு தலைவனை பற்றி, வரலாற்று உண்மையில் இருந்த தலைவனை பற்றி புனைந்து எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதை இன்று உலகம் முழுவதும் படிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த புத்தகம் விற்பனையாகி உள்ளது. அந்த புனைவு என்ற ஒரு அந்த தெளிவு மக்களுக்கு போய் சேர்ந்துள்ளது. ஆனால் அதில் உண்மையான வரலாறு மறைந்திருக்கிறது. அந்த உண்மையான வரலாற்று நாயகனை நாம் வரலாற்று ரீதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும், தேட வேண்டும். அந்த செயலைத்தான் இந்த வரலாற்று துறையும் தொல்லியல் துறையும் செய்கிறது என்பதை நான் இங்கு கூற விரும்புகிறேன். ஏன்னா சமீபத்தில் இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அதிகாரப்பீடத்தில் ஒரு செயல் நடைபெற்றது. ஒருவர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒருவர் கலியுகத்தை பற்றி ஆய்வு செய்தார்.
கலியுகத்தை பற்றி 905 கல்வெட்டுக்கள் இந்தியா முழுவதும் உள்ளன. அந்த கல்வெட்டுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் 60 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக கலியுகத்தை பற்றி கல்வெட்டுகள் கிடைக்கின்றன, யாரும் மறுப்பதே கிடையாது. ஏனென்றால் கலியுகம் என்ற ஒரு கணக்கீடு ஒரு ஆரியர்கள் வருகைக்கு பின் தான் அந்த கணக்கீடு இங்கு தமிழக பகுதியில் ஊடுருவியது என்பதுதான் பொருள். ஏனென்றால் அந்த கணக்கீட்டை கொண்டு வந்தவர்கள் ஆரியர்கள், அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த கலியுகம் என்ற கணக்கீடை கொண்டு வந்தார்கள். அந்த கலியுகம் என்று சொல்லப்படுகின்ற சொற்றொடர் எந்த தமிழ் பிராமி கல்வெட்டிலும் கிடையாது. எத்தனை பானை ஓட்டு எழுத்துக்கள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டில், பொறிப்புகள். எந்த பானை ஓட்டு பொறுப்புகளும் கலியுகத்தை பற்றி செய்திகள் கிடையாது. தமிழர்கள் அவ்வளவு தெளிவாக தங்களுடைய கருத்தை அன்றே பதிவு செய்து வைத்துள்ளனர் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அதையெல்லாம் தவிர்த்து பிற்காலத்தில் கிடைத்த ஒரு கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டு, குறிப்பாக விஜயநகர காலத்திற்கு பின்னால் கிடைத்த கல்வெட்டுக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அந்த கல்வெட்டுக்கள் அந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கின்றன. அதில் கலியுகம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை தமிழர்கள் கலியுகத்தை பின்பற்றி உள்ளனர் என்ற ஒரு கருத்தை சொல்வது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. தமிழர்கள் கலியுகத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கலியுகம் என்ற ஒரு காலக்கணக்கீடை திணித்துள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அது திணிக்கப்பட்ட கருத்து. ஒரு கல்வெட்டில் அரசன் மூலம் தன்னுடைய கலியுக கருத்தை திணிக்கப்பட்டுள்ளதே தவிர அந்த கருத்தை தமிழர்கள் பின்பற்றவில்லை. அதுதான் முக்கியம். அந்த செய்தியை நாம் அறிய வேண்டும். அந்த செய்திகளை பிரித்து ஆராய்கின்ற செயலை நாம் செய்ய மாட்டேங்கிறோம். அதோடு இல்லாமல் அவர் நம்முடைய தாராபுரத்தை மகாபாரதத்துடன் ஒப்பிட்டுள்ளார். விராட நகரம் என்று சொல்லியுள்ளார். விராட பருவத்தில் விராட நகரம் என்று சொல்லியுள்ளார். நல்லது தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் குருச்சேத்திரம் கூட தமிழ்நாட்டில் வந்துருங்க. நிச்சயமாக வரலாம். குருச்சேத்திரம் கூட தமிழ்நாட்டில் வரலாம். அஸ்தினாபூர் கூட தமிழ்நாட்டில் வரலாம். ஏன் அயோத்தி கூட தமிழ்நாட்டில் வரலாம். அதுதான் புனைவு. அந்த புனைவை புரிந்து கொள்கின்ற சக்தி நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு என்பதைத்தான் இது போன்ற கூட்டங்கள் விளக்கி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற கூட்டங்கள் அதை விளக்கி கொண்டிருக்கின்றன. எது புனைவு எது உண்மை என்பதை தமிழர்களை நீங்கள் மழுங்கடிக்க முடியாது. தமிழர்கள் நிச்சயமாக புனைவை புரிந்து கொள்வார்கள். அவருடைய வரலாற்று உண்மைகளை நிச்சயமாக அவர்கள் ஆதாரத்துடன் விளக்குவார்கள் என்பதை தான் இந்த ஆய்வுகள் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுதான் சொல்லியது கீழடி ஆய்வு. அந்த கீழடி ஆய்வு சொன்னதினால்தான் கீழடி ஆய்வு இத்தனை பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்குங்க. ஏனென்றால் இந்தியாவிலே மிக பழமையான குடிகளாக வாழ்ந்த பகுதி இந்த தமிழக பகுதி. யாரும் மறுப்பதற்கு இல்லை. 15 லட்சம் ஆண்டுகளாக இங்கு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கான தடயம் நம்மகிட்ட இருக்கு. தடயத்தை எடுத்து காமிக்கிறோம். நம்ம பாரியா, இங்க தடயம் இருக்கியா? ஹேண்டாக்ஸ் சொல்லப்படுகின்ற சென்னை கற்கோடாரிகள் என்று சொல்லப்படுகின்ற கருவிகள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் நம்மிடம் மண்ணில் கிடைக்கின்றன, நம்முடைய மண்ணில் புதைந்துள்ளன. அவையெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்கள். என்னைக்குமே எங்க உலகத்துல எவனுமே எதையுமே தூக்கிட்டு போக முடியாதுங்க. என்ன வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாங்க. உலகத்துல எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். அதானி கூட ஆகலாம், அம்பானி கூட ஆகலாங்க. எதையுமே நீங்க தூக்கிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் இந்த மண்ணில் விட்டுத்தான் செல்ல வேண்டும். இந்த மண்ணில் விட்டு செல்லுகின்ற பொருட்களை எடுத்துத்தான் இந்த தொல்லியலாளர்கள் வரலாற்றை கட்டமைக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் விட்டு சென்ற பொருட்கள் தான் நாம் வரலாற்றை கட்டமைக்கிறது. அந்த பொருட்கள் நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்கள். மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்களை வைத்துத்தான் நம் வரலாற்றை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு என்றுக்குமே உண்மைக்கு மாறாக இருக்காது என்பதுதான் தெல்ல தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்கின்ற கருத்து. இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போல் இன்னைக்கு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அதே போல நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி கற்கோடாரிகளை விட்டு சென்றுள்ளனர். அந்த கற்கோடாரிகளின் காலம் என்று 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த செய்யப்பட்ட பொருட்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை அவர் பேராசிரியர் சாந்திபாப்பு என்பவர்கள் அத்திரம்பாக்கம் என்ற பகுதியில் அகழாய்வு மேற்கொண்டதை நிரூபித்தார். அதுதான் உண்மை. அதுதான் அறிவியல். ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. அவங்க புனேலேருந்து வந்தவங்க. புனேலேருந்து வந்த சாந்திபாப் என்பவர்கள் முழு மூச்சாக குடியம் அத்திரம்பாக்கம் என்ற பகுதியில் ஆய்வை நடத்தி அவர்கள்தான் அந்த 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு மனிதன் வாழ்ந்துள்ளான் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டவர்கள். ஆய்வு செய்து அவர்கள்தான், நான் இல்லை.
அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் மிக வலிமை சேர்க்கிறது. எவ்வளவு பழமையானவர்கள் நம் தமிழர்கள் என்று. அவர்கள் மனிதன் கிடையாது, இன்றைய மனிதன் கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் நாம் ஹோமோ சேப்பியன் சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள் நாம். ஆனால் நமக்கு முந்தைய மனிதர்களான ஹோமோ எரெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிமிர்ந்த மனிதர்கள், அந்த நிமிர்ந்த மனிதர்கள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்துள்ளார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த காலம் தொட்டே இந்த பகுதி மிக பழமையான ஒரு நாகரிகத்தை சுமந்து கொண்டிருக்கிற பகுதியாக விளங்குகிறது என்பது தான் மிகச் சிறப்பான ஒரு செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹோமோ சேப்பியன்ஸ் என்று உருவெடுத்த பொழுது மனிதன் பரிமாணம் பல வகையில் அடைந்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா வரலாறு என்பது 2 வகை கோட்பாடுகள் கட்டமைக்கப்படுகிறது. புனைவு என்பது பார்த்தீங்கன்னா படைப்பு கொள்கையினால் கட்டமைக்கப்படுகிறது. படைப்பு கொள்கையை நம்புகிறவர்கள் புனைவை கட்டமைப்பார்கள். அதற்கு ஆதாரமே தேவையில்லை. புனைவுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரலாறு தான். நீங்கள் என்ன சொன்னாலும் வரலாறு தான். புனைவுக்கு ஆதாரம் தேட போனீங்கன்னா ஆதாரம் கிடைக்காது. சத்தியமாக கிடைக்காது ஆதாரம். ஆனால் பரிமாண வளர்ச்சி என்பது ஒரு அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. அந்த பரிமாண வளர்ச்சியில் நீங்கள் கட்டும் பொழுது உங்களுக்கு ஆதாரங்கள் வேண்டும், அதுக்கு அறிவியல் வேண்டும். அறிவியல் துணை கொண்டுதான் நீங்கள் அதை கட்டமைக்க முடியும். அதைத்தான் உலக அறிஞர்கள் அனைவரும் பரிமாண கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த உலகத்தின் வரலாற்றை கட்டமைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹோமோ சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றியவன். கிட்டத்தட்ட இன்று ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன். ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் இந்த உலகத்தில் இன்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை. ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் தான் இன்று உலகம் முழுவதும் பல இனமாக பல தோற்றமாக இன்று நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அவர்கள் அங்கு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியேறத் தொடங்கினார்கள். 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியேறத் தொடங்கிய பொழுதுதான் அவர்கள் இந்திய பகுதிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகள் பிடித்தது. 60,000 ஆண்டு வாக்கில் இந்திய பகுதிக்கு வந்தும் குடியேறினார்கள் என்பதுதான் அறிவியல் சொல்கின்ற உண்மை. அவ்வாறு குடியேறிய மனிதனின் மரபணு கிடைக்கின்ற இடம் தமிழகம். அதுதாங்க பெருமை. அவ்வாறு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியேறி வந்த மனிதனின் மரபணு கிடைக்கின்ற இடம் இந்தியாவிலே தமிழகம் தாங்க. அடிச்சு சொல்லலாம். சயின்டிஃபிக்கா நான் ப்ரூவ் பண்ணலைங்க. ஏனென்றால் அதை ஆய்வு மேற்கொண்டவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்தில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்பென்சர் வெல்ஸ் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் பிச்சப்பன் என்பவர் தான் இந்த ஆய்வை 2003 மேற்கொண்டு விருமாண்டி என்ற ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். தமிழ்நாட்டில் உசிலம்பட்டிக்கு அருகில் ஜோதிமாணிக்கபுரம் என்ற ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் விருமாண்டியை கண்டுபிடித்து அவரை பரிசோதித்த போது அந்த மனிதர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் இந்தியாவில் குடியேறிய மனிதனுடைய மரபணுவை இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறான் என்ற பெருமை நம்மளுக்குத்தான் உண்டு. அவர் மிக நெருங்கிய நண்பர் எனக்கு. அவர் கேட்பார், நான் எந்த ஜாதியை சார்ந்தவன் கிடையாது, நான் இந்த நாட்டின் ஆதி மனிதன், என்னுடைய நண்பர்களும் என்னுடைய சகோதரர்களும் தான் இன்று நாம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். அத்தகைய பெருமை வாய்ந்ததுதான் தமிழகம். அத்தகைய பெருமை வாய்ந்த தமிழகத்தில் புனைவுகளை வைத்து கட்டமைத்து வரலாற்றை படைத்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மறுதளிப்பது தான் இந்த ஆய்வுகள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கீழடிக்கு முன்னால் கீழடிக்கு பின்னால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். எனக்கு கூட ஒரிஜினல் சொல்ல போனால் 2015க்கு முன்னாடி கீழடிங்கிறதே தெரியாதுங்க. அதுதான் உண்மை. எனக்கு கீழடிங்கிற கிராமம் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் அகலாய்வு செய்தவனே சொல்கிறேன். ஒரு கிராமம் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன குழுவின் அந்த பணி இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த குழுவிற்கு நான் தலைமை தாங்கியிருந்தேன். அதை தவிர நான் எதுவும் செய்யவில்லை. அந்த ஒரு சின்ன குழு, எனக்கு 2 தொல்லியல் உதவியாளர்கள் இருந்தார்கள், 6 ஆய்வு மாணவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 3 மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு கல்லூரியிலிருந்து வந்தவர்கள், 3 மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர்கள். கிருஷ்ணகிரியில் வரலாற்றுத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேராசிரியர் வெங்கடேசனும் என்னுடன் அந்த குழுவில் இருந்தார். அவரும் அங்கு பெருமைக்குரியவர். அந்த சின்ன குழு பயணிப்போம் என்ற ஒரு நோக்கத்தில் பயணித்தோம்.
ஏன் வட இந்தியாவில் அகழாய்வுகள் செய்யப்படுகின்றன, ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன, முதலாம் நகரமயமாக்கல் கண்டுபிடிக்கப்படுகின்றன, இரண்டாம் நகரமயமாக்கல் கண்டுபிடிக்கப்படுகின்றன, ஏன் இந்த செயல் தமிழக பகுதியில் நடக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் இந்த குழு பயணித்தது. அதுதான் அதனுடைய சிறப்பு. அந்த ஒரு சின்ன குழு தேர்வு செய்த இடம் வைகை. தமிழகத்தில் பல நதிக்கரைகள் இருந்தாலும் வைகையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வைகையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். வைகையை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயணித்தோம். வைகை 270 கிலோமீட்டர் கொண்ட ஒரு நதி. அந்த நதியில் பயணித்த பொழுது நாங்கள் ஒரு ஆண்டு பயணித்தோம். அது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கேனிங்னு சொல்லுவோம். அது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஊராக ஃபிசிக்கலி போகணும். அந்த ஊரில் போய் விசாரித்து அங்கே என்ன தொல்லியச்சங்கள் இருக்குதுங்கிறது ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் தொல்லியலுடைய முதன்மையான பணி. தொல்லியல் என்பது எனக்கு தெரியாது, என்ன இந்த பூமிக்கடியில் என்ன புதைந்திருக்கும்போது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மேற்பரப்பில் கிடைக்கின்ற சில ஆதாரங்கள் வைத்த அந்த இடங்களை நாம் கண்டுபிடிக்கின்ற ஒரு செயல்தான் சர்வேன்னு சொல்லுவோம். அந்த ஒரு பணியை நாங்கள் கலாய்வு மேற்கொண்டோம். கலாய்வு மேற்கொண்டதில் வைகை நதிக்கரையில் 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிப்போம். அதாங்க முதல் கண்டுபிடிப்பு. ஒரு ஆண்டுகள் பயணித்தோம். 2013 முதல் 14 வரை பயணித்தோம். எங்களுக்கு 293 பல வகையான தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தது. அந்த தொல்லியல் எச்சங்களை நாங்கள் பிரித்த பொழுது பல ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது ஒரு இடத்தை தேர்வு செய்து ஆய்வு செய்யணும். ஏன்னா 293 யாரும் ஆய்வு செய்ய முடியாது. அதில் ஒன்று தான் செய்ய முடியும். அந்த ஒன்றுக்கு நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். அப்பொழுதுதான் பல கேள்விகள் எங்கள் முன் தோன்றியது. அந்த குழுவின் முன் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை ஆய்வுகள் நடந்திருக்கு, அந்த ஆய்வு முடிவுகள் என்னென்ன சொல்லியிருக்கு, அந்த ஆய்வுகளால் தமிழக வரலாற்றை நாம் எவ்வாறு கட்டமைத்திருக்கிறோம், அந்த கட்டமைத்த தமிழக வரலாறு இன்று எவ்வாறு உள்ளது என்பதை எல்லாம் ஆய்ந்து ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து இறங்கினோம். அதுதான் குறிப்பாக சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரவலாக 150க்கு மேற்பட்ட இடங்கள் தோண்டியிருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 150க்கு மேற்பட்ட இடங்கள் தோண்டியிருக்காங்க. யாருக்காக தகவல் தெரியுமா? எங்களுக்கு கூட தெரியாது. எங்கள் ஆராய்ச்சியாளர் கூட நாங்கள் அந்த ஆய்வு கட்டுரையை புரட்டி பார்த்தால் மட்டுமே எங்களுக்கு தகவல் தெரியும். ஆமாம், இந்த இடத்துல தோண்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே உங்கள் பையம்பள்ளியில் தோண்டியிருக்காங்க. பழைய தருமபுரி மாவட்டம் வச்சுக்கலாம், இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம்னு வச்சுக்கலாம். 1974 யாருக்கு தெரியும்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பையம்பள்ளி என்ற இடம் தோண்டப்பட்டுள்ளது. பையம்பள்ளியில் தோண்டப்பட்ட இடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைத்த காலம் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால காலம். மனிதன் வேட்டையாடுதல் சமுதாயத்திலிருந்து நிரந்தரமாக விவசாய குடியாக மாறுகிற காலம்தான் புதிய கற்காலம். அந்த புதிய கற்கால காலம் கிடைத்த முதலிடம் நம்முடைய பையம்பள்ளி. ஆனால் அந்த செய்தி யாருக்குமே தெரியாது. அதான் மிக முக்கியம். ஏன்னா பல இடங்கள் தோண்டப்பட்டுள்ளன, பல இடங்களில் செய்திகள் நமக்கு தெரிவதில்லை. குறிப்பாக பார்த்தோம்னா நம்முடைய தமிழக பகுதியில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க. மெகலித்திக் பரியல்னா பெருங்கற்கால புதைப்பிடங்கள்னு அர்த்தம். அந்த பெருங்கற்கால புதைப்பிடங்களைத்தான் நாம் பெரும்பாலும் தோண்டி கொண்டிருந்தோமே தவிர அந்த பெருங்கற்கால புதைப்பிடத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்பதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை. மிக பெரும் தொல்லியலாளர்களும் சிந்திக்கவில்லை. நாங்கள் அந்த குழு கேட்ட ஒரே கேள்வி, இவ்வளவு பெரிய பெருங்கற்கால புதைப்பிடங்கள் அமைகின்றன, எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் கிடைக்கின்றன. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பெருங்கற்கால களம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய சேலம் மாவட்டம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முல்லை நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த முல்லை நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால படைச்சின்னங்கள் நிறைய கிடைக்கும் பல விதங்களில். ஆனால் அது சமவெளிக்கு போகும் பொழுது அது ஏர்ன்பரின்னு சொல்லப்படுகின்ற முதுமக்கள் தாலியாக மாறுபடும். அதைவிட குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் நடுகர்கள் அதிகமாக கிடைக்கும். அதுதான் முக்கியம். என்னை விட நடுகர்களை பற்றி அதிகம் ஆய்வு செய்தவர் மோகன் காந்தி. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நடுகர்களை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அது முக்கியமான ஒரு ஆதாரங்கள். அந்த வகையில் இவ்வளவு புதைப்படங்கள் கிடைக்கின்றன. அந்த புதைப்படத்தை அமைத்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்துத்தான் நாங்கள் நகர்ந்தோம். ஏனென்றால் மக்கள் ஒரு இடத்தில் நிலையாக வாழாமல் ஒரு புதைப்பிடம் வருவது என்பது சாத்தியமே கிடையாது. உலகத்தில் மக்கள் நாடோடியா இருந்தான்னா அவனுக்கு புதைப்பு முறையே தேவையில்லைங்க. ஆரியர்களுக்கு புதைப்பு முறையே கிடையாது.
ஆரியர்களுக்கு புதைப்பு முறையே கிடையாது. எங்க வேணாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் நாடோடிகளாக வந்து இன்றுதான் அவர்கள் பிற்காலத்தில் தான் ஒரு நிலையான சமுதாயத்தாக ஏற்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த புதைப்பு முறை கிடையாது. ஆனால் இந்த திராவிட பழங்குடிகளுக்கு புதைப்பு முறை மிக இன்றியமையாத முறையாக இருந்தது என்பதுதான் மிக முக்கியம். அது அவர்களுடைய இன்றியமையாத முறையை விட அது அவர்களுடைய மூதாதையர்கள் வழிபாட்டை விளக்குகின்ற ஒரு செயல். அவர்கள் மூதாதையர் வழிபாட்டை சிறந்தாழ்த்தி அவர்கள் பெருமையுடன் செய்தார்கள் என்பதை விளக்குகின்ற செயல்தான் அந்த புதைப்பு முறை. இவ்வளவு புதைப்பு முறைகள் இவ்வளவு பெரும் பொருட்செலவில் அந்த காலத்தில் ஏற்படுத்தியுள்ளார்கள். நீங்கள்லாம் மல்லச்சத்திரன்னு ஒரு இடம் கிருஷ்ணகிரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டால்மன்ஸ் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பெரிய பெரிய கல்லுகளை வந்து பாலம் பாலமாக அறுத்து கட்டியிருப்பாங்க. அந்த பாலம் பாலமாக அந்த கல்களை அறுப்பதற்கு உங்களுக்கு இரும்பு தேவை. இரும்பு இல்லாம கல்லை அறுக்க முடியாது. நம்ம ஆளுங்க இதை சொல்லிட்டு தான் சும்மா கடந்த கள்ளத்துக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. யாருமே வந்து சும்மா இருக்க கல்லெல்லாம் தூக்கி வைக்க முடியாது. அதுலேயும் உருண்டை கல்லை தான் பொறுக்கி ரவுண்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலமாக சிறந்த முறையில் அதில் துளையிடப்பட்ட ஒரு ஓட்டை போட்டு அதில் கல் வச்சுருப்பான். அது இரும்பை வச்சு தான் நீங்கள் வெட்ட முடியும். அந்த இரும்பை வச்சு வெட்டினா மட்டும்தான் அந்த டால்மன் சிஸ்ட்னு சொல்லப்படுகின்ற அந்த சவக்கூலிகளை ஏற்படுத்த முடியும். அதையெல்லாம் ஏற்படுத்தி உள்ளான் இந்த தமிழன். ஆனால் அவன் வாழ்ந்திருக்க மாட்டானா? நிச்சயமா அவன் வாழாம ஒரு இடத்துல பெர்மனண்டா வாழாம இவ்வளவு பெரிய புதைப்படத்தை ஏற்படுத்துவானா? அந்த கேள்வியை தான் கேட்டு நாங்கள் வந்தோம். கண்டிப்பாக அவன் ஒரு இடத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த வாழ்ந்த இடத்தை நாம் தவற விட்டு விட்டோம். வாழ்ந்த இடத்தை நாம் தோண்டவில்லை. தமிழன் வாழ்ந்த இடத்தை தோண்டவில்லை. ஆனால் அவன் புதைப்பிடத்தை தோண்டி அவனுடைய பெருமைகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். நாங்கள் நினைத்தோம், வேண்டாம், புதைப்பிடங்கள் எங்களுக்கு நிறைய உண்டு, வாழ்விடத்தை தேடுவோம் என்ற முயற்சியில் 293 இடங்களில் நாங்கள் வைகை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வாழ்விடத்தை கண்டுபிடிச்சோம். அந்த 100க்கும் மேற்பட்ட வாழ்விடத்தில் ஒரு இடம்தான் தோண்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த இடம்தான் கீழடி. அதுதாங்க முக்கியம். அதை தோண்டின பிறகுதாங்க சர்ச்சை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு உண்மை வெளிவர வர வர சிலருக்கு சில அதிர்வுகள் ஏற்படுத்தும் என்பது இயல்பு. அதை யாரும் தடுக்க முடியாது. அது யாராலும் தடுக்க முடியாது. நீங்களும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. அதுக்கு தான் என்ன மாற்றிட்டாங்க. சரி, மாற்றிட்டு போங்க, ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ரிப்போர்ட் எழுதுறதுக்கும் எனக்கு வந்து நான் உச்ச உயர்நீதிமன்ற நீதிமன்றம் எனக்கு ஆணையிட்டது, தோண்டியவன் எழுத வேண்டும், தோண்டியவன் தான் ரிப்போர்ட் எழுதணும்ட்டு எழுதினான். அதையும் எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ சொல்றாங்க அதுல சில தவறுகள் மாற்ற வேண்டும் என்று. வெளியே வரவில்லை. வெளியே வராமல் எவ்வாறு தவறுகளை கண்டுபிடிக்க முடியும்? நான் எழுதியவனுக்கு தெரிகிறது நான் சரியாக எழுதி உள்ளேன் என்பதை. அதை இன்னொருவர், அதில் சம்பந்தமே இல்லாதவர் ஒரு சொல்வார் இது தவறு இருக்கிறது என்று. நான் சொன்னேன், நான் தோன்றுனவன், நான் சொல்றேன். எனக்கு உங்களுக்கு சந்தேகம் தான் திருப்பி தோண்டி பாருங்கன்னு. திருப்பி தோண்டி பார்த்தாலும் இதே விஷயம்தான் கிடைக்கும். அதை சொல்ல மறுக்கிறார்கள். அதற்கு நான் இன்னொரு மறுப்புக்கு சொன்னேன், நீங்களும் நாங்களும் நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணிக்க வேணாம், என்னது வெளியிடுங்க, என் அறிக்கையை வெளியிடுங்க. அறிஞர்களும் மக்களும் பார்த்து கொள்வார்கள் நான் செய்தது சரியா தவறா என்பதை. ஏனென்றால் ஆய்வு என்பது மக்களுக்கு போய் சேர வேண்டும். மக்களுடைய வரிப்படத்தில் செய்யப்பட்ட ஆய்வு, அதை மக்களுக்கு வெளியிடுங்கள், மக்கள் முடிவு செய்யட்டும். நான் தவறு செய்துள்ளேனா இல்லை என்றால் அறிக்கை நான் சரியாக உள்ளது என்பதை அவர்கள் முடிவு செய்துள்ளால் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்றால் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கட்டும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வெளிவரும் என்று. நிச்சயம் வெளிவரும் ஒரு நாள். ஏனென்றால் தமிழரின் பெருமை காக்கப்படும். ஏனென்றால் பல பேரறிஞர்கள் பேச மறுக்கிறார்கள். அதுதாங்க பெரும் வேதனையா இருக்கு. பல ஆய்வுகள் பல அறிஞர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த அறிஞர்கள் அதையெல்லாம் வெளியே பேச மறுக்கிறாங்க. பேசணுங்க. ஏன்னா உங்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வரலாறு மக்களுக்கு புரியும். ஏன்ட்ட வந்து கேட்பாங்க, நாங்கள் கேள்வி அகலாய்வு செய்யும் பொழுது வந்து கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? அவங்க கேட்குற கேள்வியே பாமரத்தனமான கேள்வி. ஆனால் பாமரத்தனமான கேள்வி என்று நான் நினைக்கவில்லை. அவர்களுக்கு நான் சொன்னோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி அகலாய்வு செய்கிறோம், அதிலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் எவ்வாறு நம் இலக்கியத்தோடு ஒப்பிடுகிறோம், அந்த இலக்கிய உண்மைகள் எவ்வாறு அதில் நிறுவப்படுகிறது, அதன் மூலம் வரலாற்றை நாம் எவ்வாறு கட்டமைக்கிறோம் என்பதை எடுத்து சொன்னோம். அதனால் தான் இன்று கீழடி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு எதனாலும் வாழவில்லை. கீழடி வாழ்வதற்கான காரணம் நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் பணி செய்தோம். அதன் விளைவு கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பல ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி வருகிறேன் நான்.
இன்று தமிழக அரசு மிகச் சிறந்த முறையில் செய்கிறது. பல ஆய்வுகளை செய்கிறாங்க. இன்னைக்கு இரும்பின் காலத்தை கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்டாங்க. உலகத்தில் இரும்பை கண்டுபிடிச்சோடனே தமிழன் ஆயிடுச்சு. இப்போ இதனால் வரை நம்பிட்டு இருந்தோம் பாருங்க, அனட்டோலியாவில் தான், ஏசியா மைனர் துருக்கியில் இருக்க அனட்டோலியாவில் தான் இரும்பு கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அங்கிருந்து தான் நம்ம இரும்பு டெக்னாலஜியை வாங்கிட்டு வந்தோம். நம்முடைய முதுமக்கள் பெருங்கற்கால பாறைகளை கிழிப்பதற்கு அந்த இரும்புகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். மடப்பையில இங்கே பெரிய பெரிய பாலத்தை கட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பாலத்தை கட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இரும்பு இருந்தால் தாண்டா அந்த பாலத்தை கட் பண்ண முடியும், அந்த பாறைகளை. அப்போ இரும்புங்கிறது கிட்டத்தட்ட 3300 ஆண்டு, கிமு 3300 நான் சொல்கிறேன். இன்னையிலேருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்தி இன்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது சிவகலையில். இதற்கு முன்னால் நிரூபிக்கப்படும் நம்ம பட்ட இடம் வந்து நம்ம மயிலாடும்பாறை. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறையில் நடந்த அகழாய்வில் தான் முதல்ல கிமு 2142 என்று தேதி வந்தது. அந்த அப்போதெல்லாம் கிட்டத்தட்ட 4142 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பு பயன்படுத்துகின்ற செயலை நம்முடைய மக்கள் அறிந்திருந்தார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. ஆனால் இன்று சிவகலையில் செய்த ஆய்வு அது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை நாம் பயன்படுத்தினோம் என்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமையா இருக்கு, எவ்வளவு ஒரு சிறந்த நாகரிகத்தை கொண்ட மக்களாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்துள்ளோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல அதோடு இல்லாமல் எக்கை கண்டுபிடித்தவனை வந்தான். நம்ம மேட்டூர் பக்கத்தில் தெலுங்கானூர் பக்கத்தில் கண்டுபிடிச்ச எக்கு தாங்க 1450 ஆண்டு, கிமு 1950 முன்னாடி முதலில் எக்கை பயன்படுத்தினான். எக்குங்கிறது சும்மா கிடையாது. பேசிக்கலி எக்குன்னா இரும்பை வந்து நீங்கள் இரும்பாக பயன்படுத்த முடியாது. இரும்பில் நீங்கள் கரி என்ற கார்பனை சேர்த்தினால் மட்டும்தான் எக்கு உருவாகும். எக்கு பார்த்தீங்கன்னா 2.5%, 2.5% மேல் சேர்த்துனீங்கன்னா மண்ணாயிடும். இரும்பு 1.5 to 2.5% வரை தான் நீங்கள் அந்த கரி என்று சொல்லுகின்ற கார்பனை நீங்கள் சேர்த்தும் பொழுது எக்காக உருவாகும். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியவனும் இவன் தான். அதுதான் முக்கியம். இந்த தொழில்நுட்பம் தான் பிற்காலத்தில் அனட்டோலியாவில் உள்ள டெமாஸ்கஸ் ஸ்வாட் என்று சொல்லப்படுகின்ற டெமாஸ்கஸ் வாள் தயாரிக்கின்ற முறைக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்துள்ளது என்பதுதான் மிகச்சிறந்த செய்தி. இத்தகைய வரலாற்று உண்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன என்பதுதான் நம்முடைய அகழாய்வுகள் சொல்கின்ற செய்தி. என்றைக்குமே புது புது ஆதாரங்கள் வர 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 வரலாறு மாறிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அதான் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அதற்காக நான் சொல்கிறது தான் வரலாறுங்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. நான் சொல்கிற வரலாறு கூட பின்னாடி மாறலாம். புதிய ஆய்வுகள் வர வர வரலாறு மாறிக்கொண்டே இருக்கும். வரலாறு என்பது ஒரு அறிவியல் தான் வரலாறு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எவனுக்கும் ஒன்றும் கிடைக்காம தான் போய் ஹிஸ்ட்ரியில் படிப்பான், அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க யாரும். உங்கள் குழந்தைகளையும் நான் சொல்கிறேன், வரலாற்றை படிக்க வைங்க. வரலாறு என்பது அனைவருக்கும் தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறு தேவை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு வரலாறு தேவை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறு தேவை. வரலாறு என்பது மிக இன்றியமையாத வரலாறு. இன்று நாம் ஏன் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? நாம் தமிழர்கள் பெருமையாக, அது சிலருக்கு ஜீரணிக்க முடியல. அதனால் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பிரச்சனைகளையும் மீறி நாம் வருவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக போராடி வருகின்ற ஒரு இனம் நிச்சயம் தன்னை இழந்து விடாது, தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய சங்க இலக்கியங்கள் நமக்கு அவ்வாறு கற்றுக் கொடுத்துள்ளன என்பதை நான் சொல்லுவேன். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு, எத்தனையோ மொழிகள் இருக்கு. அத்தனை மொழிகளும் சங்க இலக்கியம் ஏன் ஒரு சிறந்த இலக்கியம் என்று நாம் சொல்கிறோம்? அது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம், மானுடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். அது மனித இலக்கியம், சோசியல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. மற்ற இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சமய சார்ந்த ஒரு சார்புடைய இலக்கியங்களாகத்தான் இருக்குமே தவிர சங்க இலக்கியங்கள் அவ்வாறு கிடையாது. இந்த மனிதனை பற்றி பேசியான், மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான், அவனுடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருந்தது என்பதை விளக்கியது. அதை பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இல்லை, உங்களுடைய இலக்கியங்கள் சிறந்ததாக இருந்தாலும் அதற்கான நீங்கள் ஆதாரங்களை எடுத்துத்தர மறுக்கிறீர்கள். தொல்லியல் ரீதியாக நீங்கள் எடுத்து கொடுக்காவிட்டால் உங்களுடைய இலக்கியத்தை நாங்கள் முறையாக அளவிட முடியாது என்று பல செய்திகளை வெளியிட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் இந்த அகழாய்வுகள் நிரூபித்தன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நினச்சிட்ருக்கோம் தமிழ் மொழிக்கான எழுத்துக்கள் நம்ம கடன் வாங்கணும்னு தான் என்னால் வரையும் சொல்லிட்டு வந்தோம். எல்லாரும் நாங்கள் படித்த போது அப்படி தான் படித்தோம். நாங்கள் எம்ஏ படிக்கும் பொழுது அசோகனுடைய கல்வெட்டிலிருந்து
பொட்டி பொருள்னு சொல்லப்படுகின்ற ஆந்திரமானத்தில் ஒரு கல்வெட்டில் மூலம் தமிழர்கள் அந்த எழுத்தை கடன் வாங்கி சமணப்படுக்கைகளெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை பல நூறு ஆண்டுகளாக நாம் சொல்லி வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கருத்தை மாற்றுகின்ற செயல் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எங்கே அகழாய்வு செஞ்சாலும் அந்த பானையில் எழுதுகிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. பானையில் யாருங்க எழுதுமா? பானையில் வந்து ராஜா எழுதுவாரா? எந்த ராஜாவும் பானையில் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. எழுதுறவன்லாம் சாமானியன் தான். பானையில் எழுதுறவன் சாமானியன். இந்த பானையில் எழுதுகின்ற சாமானியன் எழுதுகின்ற எழுத்துக்கள் ஒரு தொல்லியல் ஆதாரங்களாக நம்முடைய தொல்லியல் அகழாய்வில் கிடைத்து கொண்டிருப்பதுதான் மிகச் சிறப்பான ஒரு செய்தி. இந்தியாவில் வேற எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. இந்தியாவில் எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் தமிழகத்தில் எங்கே வேணாலும் தோண்டுங்க, அங்கே உங்களுக்கு பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கிடைக்கும். அவ்வாறு அதிக அளவு கிடைத்த இடமே நம்முடைய கொடுமணல் தான். முல்லை நிலப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடுமணல் பகுதியில் தான் மிக அதிகமான தொல்லியல் எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. இன்று வரை கிட்டத்தட்ட 1672 பானை பொறிப்பூக்களில் எழுத்துக்களை நாம் தமிழகத்தில் எடுத்துள்ளோம். அதுதான் நம்முடைய பெருமை. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதோடு அல்லாமல் இங்கு வந்து குறியீடுகள் என்று சொல்லப்படுகின்ற கிறுக்கல்களும் நமக்கு கிடைக்கின்றன. லட்சக்கணக்கான குறியீடுகள் கிடைக்குதுங்க தமிழ்நாட்டில். சிந்து சமவெளி குறியீடுகள் வந்து இப்போ பேராசிரியர் ராஜன் அவர்கள் ஒப்பீடு செய்துள்ளார். அதோடு அல்லாமல் இன்று பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன சொல்கிறோம்னா, இந்த குறியீடுகள் மூலம்தான் இந்த எழுத்து வடிவம் உருவாகியிருக்க வேண்டும். இந்த எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய தமிழக பகுதி மக்கள் தான் என்பதை நாம் இன்று நம்முடைய அகழாய்வுகள் சொல்லி வருகின்றது தான் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா இதனால் வரையும் அசோகன் காலத்திலிருந்து எடுத்தோம்னா, அசோகனுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுடைய சாசனம். அரசனுடைய சாசனம் வந்து யார் வேணாலும் கம்போஸ் பண்ணலாம். அதே போல் யார் வேணாலும் அதை ஒரு எழுதி கொடுக்கலாம். அதை யார் வேணாலும் வெட்டி வைக்கலாம். அதுபோலத்தான் அசோகனுடைய சாசனம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா புத்த சமய கொள்கைகளை பரப்புவதற்கான சாசனம். அதில் அவன் தன்னுடைய பேரை கூட குறிப்பிடவில்லை. என்றைக்குமே அசோகன் தான் பேரை கூட குறிப்பிடலை. தேவனாம்பிய பியதசி என்று தான் குறிப்பிட்டுள்ளானே தவிர அவன் புத்த மத கொள்கையை பரப்புவதற்காக மட்டும்தான் அந்த கல்வெட்டை அந்த மொழியில் பிராமி என்று சொல்லப்படுகின்ற மொழியில் பயன்படுத்தி பிராகிருத மொழி அந்த கல்வெட்டை வெட்டி வைத்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட், வளர்ந்த ஒரு கால எழுத்து. என்றும் வளர்ந்த கால எழுத்திலிருந்து தோன்றிய கால எழுத்து வருமா? என்னைக்குமே தோற்றத்திலிருந்து தாங்க வளர்ச்சி போகும். வளர்ச்சியிலிருந்து தோற்றம் வராதுங்க. தோற்றம் நடந்த இடம் தமிழகம். அதுதான் உண்மை. தோற்றம் நடந்த இடம் தமிழகம். இங்கு சாமானியர்கள் அந்த எழுத்தறிவை பெற்றிருந்தார்கள். சாமானியர்கள் எழுத்து பயிற்சியை பெற்றிருந்தார்கள். சாமானியர்கள் எழுத்து வடிவத்தை இங்கு கண்டறிந்தார்கள். அந்த எழுத்து வடிவத்தை எழுத்து பரவலாக்கம் நடந்திருந்தது. அதன் வாயிலாகத்தான் இவ்வளவு மகத்தான சங்க இலக்கியங்கள் தோன்றியது என்பதுதான் நம்முடைய மிகச்சிறந்த ஆதாரம். ஏனென்றால் ஒரு மொழி பல ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்கும். அந்த மொழிக்கான அந்த ஒளி வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒளி வடிவத்திற்கான எழுத்துக்கள் அறியும் பொழுது பல பயிற்சிகள் நடந்திருக்கும். அந்த பயிற்சியின் விளைவாக எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் பரவலாக்கப்பட்டிருக்கும். எழுத்துக்கள் பரவலாக்கப்பட்டதின் மூலம்தான் இலக்கியம் வரும். இலக்கியத்தை சீர்படுத்தத்தான் இலக்கணம் என்ற ஒரு அத்தியாயம் உலகத்தில் வரும். இலக்கணம் என்பது கடைசி அத்தியாயம். நம்முடைய தொல்காப்பியத்தை நாம் முதன்மையான இலக்கண நூலாக சொல்கிறோம். அப்பொழுது நம்முடைய மொழி எவ்வாறு தோன்றியிருக்க வேண்டும், எழுத்து எவ்வாறு தோன்றியிருக்க வேண்டும், இலக்கியம் எவ்வாறு தோன்றியிருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பெருமை உங்களுக்கே தெரிய வரும். அதுதான் தொல்லியல் அகழாய்வுகள் சொல்கின்ற செய்தி. அந்த செய்திகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வரலாற்றை நாம் கட்டமைக்க ஆரம்பித்து விட்டால் நாம் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற மூத்த குடிகளாக நாம் இருக்க முடியும் என்பதுதான் என்னை போன்ற ஆய்வாளர்கள் சொல்கின்ற ஒரு தாழ்மையான கருத்து. வரலாற்றை புனைவோடு பார்க்க வேண்டாம். புனைவுகள் நமக்கு அவசியம்தான். மகாபாரதமும் அவசியம்தான், ராமாயணமும் அவசியம்தான். அது ரெண்டும் புனைவு கதைகள். அந்த கதைகளாக கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வரலாறுன்னு சொல்ல போயிட்டீங்கன்னா அது போல அபத்தம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. உங்களுக்கு ஆதாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். அந்த முன்னோர்கள் விட்டு சென்ற ஆதாரங்களை எடுத்து நம்முடைய வரலாற்றை கட்டமையுங்கள். அந்த வரலாறு என்றுமே உண்மையான வரலாறாக இருக்கும். அதனால தான் இன்று கீழடி என்ற இடம்
இந்த உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றுகிறார்கள். அதை செய்தவன் என்ற முறையில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். உங்களுடைய புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.